ஸோ நியூஸ் பேப்பரை வந்து நம்ம அப்ரோச் பண்ணுற விதமே வந்து தப்பு. எதுக்காக நியூஸ் பேப்பர் வந்து அப்போ இருந்து படிக்கணும் அப்படின்னா, ஒரு சிவில் சர்வெண்ட் ஆக்சுவலாக யூபிஎஸ்சி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ எதுக்காக வந்து யூபிஎஸ்சி நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இன்டர்நெட் கிடையாது. ஸோ இன்டர்நெட் கிடையாது அப்படின்றப்போ அவங்களோட ஒரே சோர்ஸ், அவங்கள சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே சோர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் மட்டும்தான். ஸோ அப்போ அந்த நியூஸ் பேப்பரை ரிலை பண்ணியிருக்கணும். ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்னா நியூஸ் பேப்பரை கம்பல்சரியாக படித்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியை வந்து செட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை நம்ம காலங்காலமாக இப்போ வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ உங்களோட பர்பஸ் வந்து உங்களை சுற்றி என்ன நடக்குது, நேஷ்னல் லெவலில், கவர்னன்ஸ் லெவலில், சோஷியல் இஷ்யூஸ் இந்த மாதிரி என்னென்ன போகுது அப்படின்றதுல உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர, யூபிஎஸ்சி வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்கல. டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல. உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சால் போதும். ஸோ அப்போ வந்து இந்த நியூஸ் பேப்பரை படிக்க போகிறப்போ இன்கேஸ் அவங்க சிலபஸில் ப்ரெஸ்கிரைப் பண்ண மாதிரி ஏன்னா இந்தந்த டாப்பிக்கோட நம்ம ரிலேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இது பெரிய காம்ப்ளிகேட்டடான டாஸ்க்கு. அதை வந்து நம்மளால் எஃபிஷியண்ட்டாகவும் பண்ண முடியாது, ப்ராப்பராகவும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த லிங்கேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த டாப்பிக்கில் வரும், இது வந்து இந்த டாப்பிக்கில் வரும்னு உங்களால் லிங்க் பண்ண ட்ரை பண்ணுறீங்களே, அப்படி உங்களால் பண்ணவே முடியாது. ஏன்னா எந்த டாப்பிக்கை வேணாலும் நம்ம சிலபஸில் எந்த பாட்டோட வேணாலும் லிங்க் பண்ண முடியும். ஏன்னா நம்ம படிக்கிறது வந்து சோஷியல் சயின்ஸ். ஸோ நியூஸ் பேப்பர் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் சோஷியல் சயின்ஸ் தான். ஸோ சோஷியல் இஷ்யூஸ், பாலிட்டியில் சோஷியோ பொலிட்டிக்கோ எக்கனாமிக் இஷ்யூஸ் தான் வந்து நியூஸ் பேப்பரில் வருது. அப்படின்றப்போ நமக்கு இருக்கிறதுமே சிலபஸில் கொடுத்துருக்கிறதுமே அதுதான். அப்படின்றப்போ நீங்கள் எந்த டாப்பிக்கை வேணாலும் எதோட வேணாலும் லிங்க் பண்ண முடியும். சம்மந்தமே இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான் அண்ட் இஸ்ரேல் இஷ்யூ நடக்குது அப்படின்னா இந்த இஷ்யூவை நீங்கள் நம்மளோட கவர்னன்ஸ் ஆஸ்பெக்டில் உங்களால் லிங்க் பண்ண முடியும், நம்மளோட மினிஸ்ட்ரியோட லிங்க் பண்ண முடியும், நம்மளோட சொசைட்டியோட லிங்க் பண்ண முடியும், ஸோ சயின்ஸோட லிங்க் பண்ண முடியும். ஏன்னா ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நீங்கள் பண்ண முடியும். அப்படின்றப்போ நீங்கள் எப்படி வந்து இது வந்து இந்த டாபிக் வந்து இதோட தான் சேரும்னு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் படிக்க முடியும். அப்போ நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் ஃபர்ஸ்ட் நீங்கள் கரெக்ட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் ரீடிங் இட். ஓகே, ஏன்னா இப்போ நம்மளை சுற்றி நடக்கிறதெல்லாம் நமக்கு ஒரு வகையில் தெரியும். இப்போ நியூஸ் பேப்பரில் உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் கவர் பண்ண முடியாது. ஏன்னா காலம்ஸ் வந்து லிமிட்டெட். அதுக்கேற்றாப்புல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில நியூஸஸ் மட்டும் தான் போடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு எடிட்டர் வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்களோ, இந்த நியூஸ் போடணும் போடக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறாங்களோ அதை மட்டும் தான் போடுவாங்க. ஏன்னா ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒன் ஆஃப் த சோர்ஸ். யூபிஎஸ்சி டிமாண்ட் பண்ணுறது உங்களுக்கு இஃப் யூஆர் அவேர்டு சிட்டிசனாக இருக்கீங்களா. ஏன்னா ஒரு சிட்டிசனே வந்து அவேர்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஏன்னா நீங்கள் வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், ஏன்னா அந்த உங்களை சுற்றி நடக்கிறதுல கொஞ்சம் நாலேஜ் சேர்த்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அதில் தான் நம்ம ரெடி ஆகணுமே தவிர நியூஸ் பேப்பரை வந்து ஒரு சோர்ஸாவோ என்ன சிலபஸோட லிங்க் பண்ணியோ நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளால் அதை வந்து எஃபெக்டிவாக பண்ண முடியாது. அது வந்து டெய்லி நம்ம டிசிப்ளின்டாக பண்ணுறோம் அப்படின்றப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் என்ன ஸ்கில்லு வளர்த்துக்கணுன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை லிங்க் பண்ண கற்றுக்கணும். எந்த சப்ஜெக்டை பற்றி பேசினாலும் நீங்கள் படித்த விஷயத்தை அதோட லிங்க் பண்ண கற்றுக்கணும் ஒன்று. ஏன்னா ஸோ அப்போது இதில் நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல் படிக்கிறதுக்கு எனக்கு வந்து நேரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்களே, நேரம் ஆக தான் செய்யும். ஏன்னா எடிட்டோரியல் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எடிட்டோரியலில் இருக்கிற எல்லா ஆர்டிக்கிளையும் நீங்கள் படிச்சிங்கன்னா நேரம் ஆக தான் செய்யும். ஏன்னா நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா ஆக்டிவாக படிப்பீங்க. எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ் பண்ணுற தப்பு என்னன்னா ஆக்டிவாக ரீட் பண்ணுறதுன்னா எப்படின்னா மெமரைசேஷன் பண்ணணுன்ற இன்டென்ஷனோட ஆக்டிவாக ரீட் பண்ணுறது. இது மிகப்பெரிய தப்பு. இப்போது ஒரு நீங்கள் எடிட்டோரியல் படிக்கிறப்போ ஒரு வேர்ட் வந்து உங்களுக்கு புரியலை, என்னோடய ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், நான் எப்படி எஃபெக்டிவாக ரீடு பண்ணுறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன், எப்படி வந்து ஒரே கோலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் ரீடு பண்ணுறப்போ ஒரு வேர்டு வந்து ஒரு ஒக்காபுலரி வந்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஒக்காபுலரி பார்ப்பீங்க, டிக்ஷனரி போய் பார்ப்பீங்களா, பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக என்ன பண்ணுவீங்க, இமீடியட்டாக நோட் பண்ணி வச்சுக்குவீங்க. இதுக்கு இது அப்படி சொல்லிட்டு இந்த வேர்டுக்கு அர்த்தம் இதான் நோட் பண்ணிக்குவீங்க. அடுத்த தடவை ரீகால் பண்ணணும்னு நினைப்பீங்களே, நான் அதை பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு வேர்டு புரியலை அப்படின்னா அதை பார்த்துக்குவேன்.
என்ன பார்த்துட்டு விட்டுருவேன் அவ்வளோதான். அத நோட் பண்ண மாட்டேன். திரும்ப நான் வந்து அத ரீகால் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா இட்ஸ் வொக்காபுலரி. ஸோ நம்ம லாங்குவேஜ் வந்து எப்படி ஃபங்ஷன் ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து எதையுமே ஆக்டிவா லேர்ன் பண்ண முடியாது. குழந்தை என்ன எழுதி ஞாபகம் வச்சா வந்து லாங்குவேஜ கத்துக்குது. அத யூஸ் பண்ண தானே கத்துக்குது. ஸோ அதனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அத தெரிஞ்சுக்குவேன். செகண்ட் டைம் அதே வேர்ட நான் வந்து வர்றப்போ, அது என் மைண்ட்ல ஒட்டி இருந்ததுன்னா எனக்கு புரிஞ்சிரும். ஒட்டலன்னா மறுபடியும் பார்க்க போறேன். அப்ப 2வது தடவ பார்க்குறப்ப எனக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிரும். அதுவே நமக்கு ரீகால் மாரி ஆயிடும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆக்டிவா நம்ம வந்து ஸ்கூல் புக்க, டெக்ஸ்ட் புக்க படிக்கிற மாதிரி உட்கார்ந்து மெமரைஸ் பண்ணணுன்ற இன்டென்ஷனோட எடிட்டோரியல் அப்ரோச் பண்றப்போ, அது டிஃபிகல்ட்டா இருக்கும். பாசிவா ரீட் பண்ணணும். ஸோ ஒரு கதை புக்கு படிச்சா அப்படி படிப்போம். ஒரு ஸ்டோரி, ஒரு நாவல் படிச்சா அப்படி படிப்போம். திரும்ப வந்து அத நம்ம மெமரைஸ் பண்ணணும்னு திரும்ப பார்ப்போமா? அந்த ஸ்டோரி, அந்த பிளாட் மட்டும் அவங்க என்ன சொல்றாங்களோ, அந்த கதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டே போவோம் இல்லையா? இப்படி தான் நீங்க அப்ரோச் பண்ணணும். இப்படி நீங்க பாசிவா அப்ரோச் பண்ணாம ஆக்டிவா நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா, இட் வில் டேக் டைம். ஏன்னா, இன்னொன்னு வந்து நீங்க எல்லா ஃபேக்ட்டையும் ரிமெம்பர் பண்ணணும், ரீகால் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா, இப்போ ஒரு நாவல் படிக்கிறீங்க. நாவல் படிச்சுட்டு உங்க ஃப்ரெண்டுட்ட அத சொல்லணும் அப்படின்னா, லைன் பை லைனா நீங்க சொல்லுவீங்க. ஸ்டோரியோட கோர் என்ன, கதை என்ன அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருவோம்ல. அத தான் இங்க பண்ண போறீங்க. ஓகே. ஸோ கன்டென்ட் வந்து அதிகம். அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா, அந்த கதை உங்களுக்கு தெரியணுமே தவிர, அதில இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஃபேக்ட்ட நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, நியூஸ் பேப்பர் படிக்காமலே கிளியர் பண்ணுவாங்க. நியூஸ் பேப்பர தொடாமலே கிளியர் பண்ணுவாங்க. அதுக்காக அவங்களுக்கு வந்து அவங்கள சுத்தி நடக்கிறது ஏன்னா, இப்போ டாப்பர்ஸோட டாக்ஸ்லாம் கேட்டீங்க அப்படின்னா, சில பேர் வந்து நான் நியூஸ் பேப்பரே தொட்டதே இல்ல. ஹிந்துலாம் நான் படிச்சதே இல்ல அப்படிம்பாங்க. உடனே வந்து நம்ம என்ன தப்பா அஸ்யூம் பண்ணிறதுன்னா, அப்ப நியூஸே தேவையில்ல போல. அப்படி சொல்லி அஸ்யூம் பண்றது. அவங்க வேற ஏதாவது சோர்ஸ் ஏதோ ஒரு வகையில அவங்கள சுத்தி நடக்கிறது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா டெஸ்ட் சீரிஸ்லாம் போடுவாங்க. டெஸ்ட் சீரிஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா தான் வரும். அது ஒரு கொஸ்டின அட்டெண்ட் பண்ணி எழுதுனோம்னா, அது என்னன்னு தெரியலன்னா உட்கார்ந்து பார்ப்பாங்க. மந்த்லி கம்பைலேஷன்ஸ் படிச்சிருப்பாங்க. வீக்லி கம்பைலேஷன்ஸ் படிச்சிருப்பாங்க. ஓகே. அப்படியே அவங்க நியூஸ் பேப்பர் மூலியமா அவங்களுக்கு தெரியாம இருந்ததே தவிர, பட் ஏதோ ஒரு வகையில அவங்கள சுத்தி நடக்கிற சோசியல் இஷ்யூஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு தான் இருக்கும். என்ன? ஸோ அத வச்சு நம்ம அத வச்சும் தப்பா நினைச்சிடக்கூடாது. நியூஸ் பேப்பர் வேணாம். நம்மள சுத்தி நடக்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வேணாம் அப்படின்லாம் அவசியம் இல்ல. தெரியணும். அண்ட் பாசிவா நீங்க இஷ்யூஸ வந்து அப்ரோச் பண்ணணும். நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து அப்ரோச் பண்ணணும். ஸோ அப்படி நீங்க பாசிவா ரீட் பண்றப்போ, நீங்க ஒரு பேப்பர் அப்படின்ற லிமிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இப்பலாம் நான்லாம் இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் பேப்பர்ஸ் படிப்பேன். அதுக்காக ஒவ்வொரு பேப்பரையும் நான் டாப் டூ பாட்டம் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு கிடையாது. ஸோ கோ த்ரூ பண்ணுவேன். ஒவ்வொன்னையும் ஸ்கேன் பண்ணி பார்ப்பேன். எனக்கு வந்து இப்போ ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து எனக்குன்னு இல்ல. ஒரு மெச்சூர்ட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ் அவங்க ப்ரீவியஸா யுபிஎஸ்சி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரியறப்போ, என்னென்ன இஷ்யூஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். எத நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா, நம்ம எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அதை மட்டும் படிச்சுக்கிறது. இப்போ லாஸ்ட் 1 இயர் நான் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா, எந்த டேட்ல எந்த கரண்ட் அஃபேரை எப்போ போட்டேன்னு எனக்கு தெரியாது. ஓகே. பட் கன்டெக்சுவலா ஒரு இஷ்யூ வர்றப்போ அதை என்னால் லிங்க் பண்ண முடியும். எனக்கு ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இருக்குன்னா ஒரு மாதிரி இது இந்த இஷ்யூ தான். இதை வந்து இதோட நம்ம லிங்க் பண்ணலாம் அப்படின்னு ஞாபகம் இருக்குமே தவிர, எந்த டேட்ல அதை கவர் பண்ணீங்கன்னு கேட்டால் வித்தவுட் டேட்டா ரெக்கார்டு இல்லாம, எப்போ நான் எதை பண்ணேன்ற ரெக்கார்டு இல்லாம, என்னால ஆக்டிவா இந்த டேட்ல இந்த இஷ்யூல தான் நம்ம இதை கவர் பண்ணோம் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ பாசிவா தான் எனக்கு தெரியும். இந்த இஷ்யூ நம்ம கவர் பண்ணியிருக்கோம்னு தெரியுமே தவிர, எந்த டேட்ல கவர் பண்ணேன், எப்போ கவர் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஸோ அதை யூஸ் பண்ணலன்னா நமக்கு மறந்துரும். பட் அது வந்து ஒரு மாதிரி நம்ம மைண்ட்ல உள்ள இருக்கும். ஸோ இப்படி தான் உங்களுக்கும் ஃபங்க்ஷன் ஆகும். எக்ஸாம் எழுத போறப்போ லைன் பை லைன் நான் படிச்சு வச்சிருக்கேன். எடிட்டோரியல்ல படிச்சு வச்சிருக்கேன். அந்த எடிட்டோரியல் வந்து இப்படி யூஸ் ஆகாது. எடிட்டோரியல்ல என்ன சொல்லியிருக்காங்க, அது வந்து உங்களோட பார்ட்டா மாறிடும். நீங்க வந்து இன்ஃபர்மேஷனை எடுக்கிறோம். எடுத்துட்டு அதை மைண்டுக்குள்ளே போடுறோம். அதை கொஸ்டின் கேட்குறப்போ அதை எடுத்து வெளியே போடுறோம் அப்படின்ற அப்ரோச்சில் பார்க்கக்கூடாது. ஓகே, யூஆர் லைக் அ ஸ்பாஞ்ச். என்ன, அதை அப்சர்வ் பண்ணுறோம்ல, அது நம்மளோட பார்ட்டாக மாறிடும். நம்ம பர்சனாலிட்டியாக மாறிடும். அதை புரிஞ்சுக்கிறீங்களே, அதுதான் விஷயம். புரியுதா? அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மெச்சூரிட்டி கூடும். உங்கள் மெச்சூரிட்டி கூடும். நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அந்த விதம் மாறும். ஏன்னா உங்களோட பேச்சு மாறும், உங்களோட ரைட்டிங் மாறும். இதுக்கு தான் யூஸ் ஆகும் நியூஸ் பேப்பர். மற்றபடி ஆன்சர் இங்கேருந்து நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்து நம்மளோட ரைட்டிங் பேப்பரில் கொடுக்க போகிறோம்னு அப்ரோச் பண்ணிங்கன்னா பெரிய தப்பு. ஓகே, புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், மெச்சூர் ஆகணும். அவ்வளோதான். ஓகே. மற்றபடி போட்டுட்டு நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது. கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. ஐயோ, நம்மளால இது ஞாபகம் வைக்க முடியலையே, இது நம்ம என்ன பண்ணுறது, இது நான் மறந்துட்டேனே. மறந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுலேருந்து டேரெக்டாக கொஸ்டின் வரும் அப்படிலாம் வராது. ஏன்னா கொஸ்டின் வந்து அப்படிலாம் வராது. டேரெக்டாக நியூஸ் பேப்பர்லேருந்து அவங்க கொஸ்டின்லாம் கேட்டதே கிடையாது. புரியுதா? உங்கள் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்கோ அதை தான் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் தான் கேட்டிருப்பாங்களே தவிர, ஏன்னா டேரெக்டாக நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு கொஸ்டினை தூக்கி போட்டு கேட்டோம் அப்படின்லாம் தெரியாது. 2013
கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே. அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் கொஸ்டின். நான் பண்ண தப்பு என்னன்னா, லைக் அந்த கொஸ்டின் வந்து டைரக்ட்டா அ இதுல அ எக்கனாமிக்ஸ் டைம்ஸ்லேருந்து ஒரு ஆர்டிக்கிள்ல பேசின ஒரு கொஸ்டின ஒரு டாபிக்க அப்படியே தூக்கி போட்டு மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க. அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின அப்படியே ரீஃப்ரேஸ் பண்ணி அப்படி கேட்டிருந்தாங்க. ஆனா அது ஒரு கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் என்கொயர் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது, அந்த நியூஸ் பேப்பர்லேருந்து டைரக்ட்டா கேட்கல. அது வந்து நேஷனல் லெவல் இஷ்யூ. அந்த ஒரு எக்கனாமிக்ஸ் டைம்ஸ்ல பேசியிருக்காங்க. அதே மாரி பாலிசி டிஸ்கஷன்ஸ் வந்து நெறைய இடத்துல நடந்திருக்கு. அதனால தான் அது நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கே தவிர, நியூஸ் பேப்பர்ல கேட்டனால யுபிஎஸ்சி கேட்கல. அது வந்து வெளிய நடந்தத, பாலிசி லெவல் டிஸ்கஷன்ஸ் நடந்தத நியூஸ் பேப்பர்ல குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நியூஸ் பேப்பர்ல கேட்டனால இந்து கேட்டுட்டாங்க அப்படின்ட்டு அதுக்காக நான் எக்கனாமிக்ஸ் டைம் படிக்க முடியுமா? படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா, அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் ஒரு தடவ இப்போ நாங்க 2017 ஐ திங்க் 17ஆ 16ஆன்னு தெரியல. ஓகே. சரி இந்த கொஸ்டின் பத்தி கேட்டிருந்தாங்க. ஜியோகிராபிக்கல் ஃபியூச்சர், அதாவது வாட்டர் வந்து ரெசீட் ஆகும். அது எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஜிகே கொஸ்டின் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா ட்ரெண்ட் ஆச்சு. அது வந்து ஆக்சுவலா கிட்கேட் ரேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு தடவை கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அது வந்து வைரல் ஆச்சு. கிட்கேட் ரேப்பர்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிட்கேட் ரேப்பர்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு. என் ஃப்ரெண்டுகிட்ட நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு வந்து அப்போ என்ன சொல்லுதுன்னா, அப்போ இனிமேல் டெய்லி கிட்கேட் வாங்கணுமா அப்படின்னு கேட்டுச்சு. புரியுதா? அந்த மாரி தான் இப்ப நீங்க நியூஸ பார்க்குறீங்க. ஆக்சுவலா கிட்கேட்ல வந்து ஏன் அத குடுத்துருக்காங்க அப்டின்னா, அம் அ ஏன் குடுத்துருந்தாங்கன்னா, அது ஆக்சுவலா ஃபண்டமெண்டல் பேசிக் லெவல் ஜிகே. இப்ப ஸ்கூல்லலாம் குயிஸ் காம்படிஷன் நடத்துவாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து குயிஸ் காம்படிஷன் நடத்துறாங்க அப்டின்னா, ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஏதோ எல்லாத்தையும் படிச்சுட்டு போறாங்க அப்டி கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு கைடு புக்கு குடுத்துருவாங்க. அதுக்குள்ள இருந்து தான் குயிஸ் கேட்பாங்க. நம்ம பார்த்துருக்கோம்ல, குவிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா நமக்கே தெரியல ஸ்கூல் ஸ்டூடெண்ட் டக்குன்னு ஆன்சர் பண்றாங்க. ஹிஸ்ட்ரியில இருந்து பண்றாங்க, எல்லாம் பண்றாங்கன்னு. அதுவே ஆக்சுவலா மெமரைஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாய்ங்க. ஏன்னா, அவங்களுக்கு இதுக்குள்ளருந்து தான் கேட்போம்னு ஒரு குயிஸ் புக்லெட் ஒண்ணு குடுத்துருவானுங்க. அந்த புக்லெட்ட அவங்க மனப்பாடம் பண்ணிட்டு வந்துருவாங்க. அதிலிருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த புக்லெட்ல அந்த ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் குடுக்குற புக்லெட்ல கம்பல்சரியா ஒரு ஜிகே கொஸ்டின் இருக்கும்னா, அது அந்த கொஸ்டின் தான். அத தான் வந்து கிட்கேட் எடுத்து பிரிண்ட் பண்ணி போட்டிருக்கான். இப்ப நம்ம எப்படி தப்பு பண்றோம் தெரியுமா? கிட்கேட்ல குடுத்தனால தான் யுபிஎஸ்சி வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு தப்பா எடுத்துக்கிட்டோம்ல. கிடையாது. அது ஃபண்டமெண்டல் லெவல்ல ஜிகே கொஸ்டின் அது. கிட்கேட்டும் குடுத்துருக்கான். என்ன? அதே மாரி அந்த டைம்ல வந்து நம்மளும் என்ன பண்ணிட்டோம்? எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம லிங்க் பண்ணிக்கிட்டோம். இதே தான் தப்பு தான். இப்ப எப்படி நான் வந்து டெய்லி கிட்கேட் வாங்கணுமான்னு அந்த என் ஃப்ரெண்டு சொன்னுச்சுல்ல அந்த பொண்ணு. என்ன? அதே தப்ப தான் நியூஸ் பேப்பருக்கு ஃபாலோ பண்ணும். புரியுதா? யுபிஎஸ்சி இதிலருந்து கேட்டுட்டாங்க இந்த இஷ்யூல. இது நியூஸ் பேப்பர்ல இந்த டைம்ல வந்திருக்கு அப்படின்றதுக்காக நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் நான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னா எவ்வளோ பெரிய தப்பு. அந்த கிட்கேட்டையும் இது ரிலேட் பண்ணி பாருங்களேன். அந்த கன்டெக்சுவலா இது 2யும் லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா 2ம் ஒரே தான். ஓகே. டெய்லி கிட்கேட் வாங்குனா என்ன ஆகுது? கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆகுறோமோ இல்லையோ, டயபெட்டிஸ் பேஷண்ட்டா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருவோம். ஓகே. ஸோ அதனால ரீசன் புரியணும். எதுக்காக வந்து நியூஸ் கேட்குறாங்க? எதுக்காக இத கேட்டிருக்காங்க? அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு இருக்கணும். ஓகே. டன். சரி. வேற என்ன? லோக்கல் நியூஸ் படிக்க வேண்டாம்னு சொல்றாங்க. ஓகே. ஆமா. ஆப்வியஸ்லி நீங்க ரீஜினல் நியூஸ் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே. ரீஜினல் நியூஸ், சிட்டி பேஜஸ்லாம் நீங்க தொடவே வேணாம். உங்களோட மெயினானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கன்சிஸ்டன்ட்டா ஆல் ஓவர் இந்தியா வர்றது என்னென்ன பேஜ்? ஃப்ரண்ட் பேஜ். ஓகே. ஸ்டேட்ஸ் பேஜ், எடிட்டோரியல், நியூஸ் பேஜ். ஓகே. பிஸ்னஸ் அண்ட் ஃபாரின் வந்து உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் படிக்கிறதா, அது பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பிஸ்னஸ்லேயுமே ஒரு சில ஆர்டிகல்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக வரும். ஸோ பிஸ்னஸ் அண்ட் ஃபாரின். ஓகே. அடுத்து சயின்ஸு. ஓகே. இதுதான் ஆல் ஓவர் த இந்தியா கன்சிஸ்டண்ட்டாக வர்றது. ஓகே. இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். இதை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணால் போதும். ஓகே. டெக்ஸ்ட் அண்ட் கன்டெக்ஸ்ட்டு, என்ன சிட்டி பேஜு, அப்புறம் அந்த அதர் ரீஜனல் நியூஸஸ் வரும்ல, இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸே பண்ண வேணாம். அதெல்லாம் தேவையே இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து அதாவது சில டாபிக்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் அண்ட் கன்டெக்ஸ்ட்டில் வர்றது சில ஆர்டிகல்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அது கன்சிஸ்டண்ட்டாக ஆல் ஓவர் த இந்தியா வர்றது இல்லைல்ல. அப்படின்றப்போ ஏன்னா அதுலேருந்து கொஸ்டின் வரும்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. அதுலேருந்துலாம் வரவே வராது. ஓகே. நம்மளோட மெச்சூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் அண்ட் கன்டெக்ஸ்ட்டில் படிச்சுக்கலாம். ஆனால் டெக்ஸ்ட் அண்ட் கன்டெக்ஸ்ட் மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்தியன் எக்ஸ்பிரஸில் எக்ஸ்பிளைன்டு போடுவாங்க.
அந்த எக்ஸ்பிளைன்ட் ஆர்டிக்கல் மாதிரி தான் டெக்ஸ்ட் அண்ட் கன்டெக்ஸ்ட். ஓகே, நீங்கள் அதிலிருந்து அப்படி பார்த்தோன்னா எல்லா நியூஸ் பேப்பர்லையும் இந்த மாதிரி சிக்னிஃபிகண்ட்டாக இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் வரதான் செய்யும், ஏன்னா கொடுக்க தான் செய்வாங்க. அப்போ நம்ம அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், ஒரு பேப்பரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில பேஜஸ்லாம் நீங்கள் விட்டுறலாம், தைரியமாக விட்டுறலாம். ஏன்னா இந்த பேஜஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஓகே, ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து நம்ம இந்த ரிவ்யூ சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா July 1, 2025. ஓகே, ஹிந்து நியூஸ் பேப்பர். ஸோ ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கிற நியூஸஸோட ஹெட்லைன்ஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், டைட்டில்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் கீவேர்ட்ஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், டிடெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்கள், 17 டெத் இன் மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் அட் ஃபார்மா யூனிட் நியர் ஹைதராபாத். ஓகே, ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, பிகாஸ் இட் ரிப்போர்ட்ஸ் அன் இன்சிடென்ட். ஓகே, இன்சிடென்ட் நமக்கு தேவையில்லை. இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ இது வந்து அப்போ இது எதுக்காக படிக்கணும், ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம், எதுக்காக படிக்கணும். ஸோ இது வந்து எங்கேயாவது உங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டடிலையோ, இப்போ இந்த ஃபார்மா யூனிட் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரெகுலேஷனில் மிஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அசியூம் பண்ணுறது இது. ஸோ வி டோன்ட் நோ அபவுட் த ஃபேக்ட் வாட் வாஸ் ஹேப்பன்ட் நமக்கு தெரியாது. ஸோ அப்போது இது வந்து நம்ம லிங்க் பண்ணோம் அப்படின்னா, ஏதோ ரெகுலேட்டரி ஃபெயிலியர் நடந்திருக்கு, எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு அப்படின்னா அங்கே வந்து ஏதோ குவாலிட்டி மிஸ் ஆகிருக்கு, என்ன இந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரீடு பண்ணணும்னா உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் ரீட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இதில் அனாலிசிஸ் பண்ணணும், நம்ம டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இதை பண்ணோன்னா இதையுமே நம்ம சிலபஸோட லிங்க் பண்ண முடியும், ஏன்னா ஆனால் டைம் வேஸ்ட்டு. இன்சிடெண்ட்டை பேஸ் வச்சு நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து வராது, டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து வராது. இன்கேஸ் உங்களோட எத்திக்கல் கொஸ்டினில் இல்லை கவர்னன்ஸ் ஆஸ்பெக்டில் நீங்கள் வேறு ஏதோ ஒரு கண்டெக்ஸ்டில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதில் இந்த மாதிரி ரெகுலேட்டரி ஃபெயிலியரை பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ஹைதராபாத்தில் வந்து இது நடந்தது அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுவுமே இது இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சு ஃபேக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால் கொடுக்க முடியும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தான் கொடுக்க முடியுமே தவிர, இல்லைன்னா உங்களால் ரெஃபர் கூட பண்ண முடியாது. ஸோ இதை படிக்கிறது, இதை வந்து எஃபர்ட் எடுத்து நம்ம போடுறது, இன்னும் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து டைம் வேஸ்ட்டு. ஆனால் ஒரு தடவை ரீடு பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃப்ரண்ட் பேஜில் வந்துருக்கு. ஸோ என்னென்னு ரீட் பண்ணிக்கோங்க, அடுத்த தடவை நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இது வந்து சிலபஸோடு நீங்கள் இது பண்ண முடியாது, ஏன்னா டைமும் வேஸ்ட்டு. அதுக்கடுத்து பாருங்கள், எலெக்ஷன் கமிஷன் கிளாரிஃபைஸ் ஆன் ரூல்ஸ் ஃபார் இன்டென்சிவ் ரிவிஷன் இன் பீகார் ஓட்டர் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நம்ம டெப்த்தாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் இது ரிலேட்டடாக எடிட்டோரியலில் நம்ம பார்த்துருக்கோம், நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்கோம். ஸோ மகாராஷ்டிராவில் வந்து போகஸான ஓட்டர் லிஸ்ட்டு வந்து வந்துருந்துச்சு, என்ரோல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓட்டர் லிஸ்ட்டை வந்து ஓட்டர் கார்டை வந்து நாங்கள் ஆதாரோட லிங்க் பண்ணுறது மூலியமாக இந்த மாதிரியான டூப்ளிகேட் கார்ட்ஸை எங்களால் எஃபெக்டிவாக என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் எலெக்ஷன் கமிஷன் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனோட ஃபங்க்ஷனிங் வந்து நம்ம கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் பங்களாதேஷிஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அசாமில், வெஸ்ட் பெங்காலில் ஓட்டர் இது வச்சுருந்தாங்க, ஓட்டர் கார்டு வச்சுருந்தாங்க. அந்த இஷ்யூ போயிட்டு இருந்தது இல்லையா, இப்போ இது அது ரிலேட்டடாக தான் வந்திருக்குது. டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும், அந்த இஷ்யூவோட நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். அது ஆல்ரெடி நம்ம டெப்த்தாக பார்த்துருக்கோம். அப்படின்றப்போ ஃப்ரண்ட் பேஜில் இந்த ஆர்டிக்கிளை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எலெக்ஷன் கமிஷன் கிளாரிஃபைஸ் ஆன் ரூல்ஸ் ஃபார் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் பீகார் ஓட்டர் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க போதும். ஏன்னா இம்பார்ட்டன்ட் தான், இந்த நியூஸ் வந்து இம்பார்ட்டன்ட் தான், பட் டெப்த்தாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக இதை டெப்த்தாக கவர் பண்ணியிருக்கோம். அதோட கான்சிக்வன்ட் நியூஸஸ் தான் இது, ஏன்னா அதனால் இதையும் விட்டுறலாம். ஓகே, அதுக்கடுத்து சைடில் இன் ப்ரீஃபில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதெல்லாம் பெருசாக இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் கிடையாது, உள்ளே கவர் பண்ணியிருப்பாங்க. லாங்குவேஜ் பாலிசி ரோல் பேக் வின் ஃபார் மராத்தி ஐடென்டிட்டி. ஸோ இந்த இஷ்யூஸ்லலாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, ஸோ அதனால் தேவையில்லை. சீனியர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் பீட்டன் அப் இன் ஒடிஷா தேவையில்லை. ஓகே, குக்கி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர் 3 அதர் ஷார்ட் டெட் இன் மணிப்பூர், இதுவும் நமக்கு தேவையில்லை. இது எந்த விதத்துலையும் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க போகிறது கிடையாது, பிகாஸ் இட் இஸ் அ கான்ட்ரவர்சி. ஸோ ரூலிங் கவர்மெண்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி, அவங்களோட பாலிசி டிசிஷனை வந்து கொஸ்டின் பண்ணுற மாதிரி, ஆப்போசிஷனுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு வேலிட் பாயிண்ட் கிடச்சிருக்கும் அவங்க அடுத்து ரூல் வர்றதுக்கு. ஏன்னா இது வந்து பாலிட்டிக்ஸு. ஓகே, இதுக்குள்ளே நம்ம இன்வால்வ் ஆக வேணாம், இதை பற்றி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வராது ஃபார் ஷோர். ஏன்னா சரி, அடுத்து IIP growth at 9-month low of 1.2% in May கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இதோட பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். இது வந்து ஸ்டாட்டிக். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்ன்றதை காட்டிலும் உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் வந்து இதோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு இது வந்து ஒரு மாதிரி கண்டெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். இதோட நம்பர்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை. UPSCயை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்பர்ஸ் என்றைக்குமே
தேவையில்ல. நம்பர்ஸை நீங்கள் டைரெக்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. ஸோ அதனால் இந்த நம்பர்ஸ் தேவையில்ல. பட் இந்த நம்பர்ஸ் கொடுக்குற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நம்ம அனாலிசிஸ் வீடியோவில் டீப்பாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 337 tons ஆஃப் யூனியன் கார்பைடு வேஸ்ட் இன்சினரேட்டட் ரெசிடியூ டு பி பரீடுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே டீட்டெயிலாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஓகே, டீட்டெயிலாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பட் என்ன இஷ்யூன்னு தெரிஞ்சுக்கணும். அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்போ ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு அனாலிசிஸ் வீடியோவில் இன்டெப்த்தாக பார்க்குறதுக்கு எந்த நியூஸ் ஆர்டிக்கலும் கிடையாது. ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் கூட கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கடுத்து சிட்டி பேஜ் வந்து தேவையில்லை. நம்ம டெல்லி எடிஷன் தான் பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் எந்த எடிஷன் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வர பேஜஸ் மட்டும் தானே நம்ம பார்க்கணும். அப்படின்றப்ப நீங்கள் எந்த எடிஷன் எடுத்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ ஸ்டேட்ஸ் பேஜில் 60,000 பெனிஃபிஷரிஸ் ஆஃப் எய்டு ஃபார் டிஸ்அட்வான்டேஜ்டு உமன் இன் டெல்லி ஃபவுண்ட் இன்எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் டாபிக் இஸ் சம்வாட் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட்ஸ் அ கவர்னன்ஸ் டாபிக். ஓகே, எப்படி வந்து பெனிஃபிஷியரி வந்து இன்எலிஜிபிள் ஆக முடியும்? ஓகே, ஏன்னா அப்போ இதில் என்ன காரணம் இருக்குன்னு இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். இதை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். இது கவர்னன்ஸ் இஷ்யூ. இதுதான் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, டன். ஓகே, நியூ கிரிமினல் லாஸ் தமிழ்நாடு ஒர்க்கிங் ஆன் ப்ரொபோசிங் அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகே, இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா ப்ரொபோசிங் ஆன் அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஜஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, படிச்சுக்கணும், அவ்வளோதானே தவிர இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதுக்கடுத்து மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் நோட்டீசஸ் ஓவர் ஹைவே ஜாம் தேவையில்லை. ஹரியானா காங்கிரஸ் 6 ரிவ்யூ ஃபார் பவர் டேரிஃப் ஹைக் தேவையில்லை. ஓகே, அதுக்கடுத்து கார்கே சேஸ் இதெல்லாம் தேவையில்லை. பொலிட்டிக்கல் கமெண்ட்ஸ்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஓகே, காங்கிரஸ் பிஜேபி அவுட்ரீச் தேவையில்லை. இந்தியன் கல்ச்சர் சீஸ் த டிவைன் இன் ஆல் லிவிங் பீயிங்ஸ் பிரசிடென்ட். ஓகே, இந்த கமெண்ட் வந்து பிரசிடென்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இப்போ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம வந்து இப்போ வந்து எத்திக்ஸில் நம்மளோட கிளாஸில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஸோ இந்த சொசைட்டி பற்றி தானே பார்த்துட்டு இருக்கோம். சோஷியல் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் தானே நம்ம இப்போ கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிரசிடென்ட் ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கல்ச்சர்னா என்னன்னு தெரியும். ஓகே, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்டு. ஓகே, கான்செப்சுவலி இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கீங்க. ஸோ கல்ச்சர்னா என்னன்னு தெரியும். அப்படின்றப்போ இந்த கமெண்ட்டில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு படிச்சுக்கோங்க. ஓகே, இந்தியன் கல்ச்சர் சீஸ் த டிவைன் இன் ஆல் லிவிங் பீயிங்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஹிந்து ரிலீஜியன்னு சொல்லலை. நம்ம கிளாஸில் என்ன சொன்னோம்? ஓகே, ஸ்பெசிஃபிக்காக வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்களா? இந்தியன் கல்ச்சர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன்னா இதுக்கு பின்னாடி பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும். ஓகே, இந்தியாவில் இருக்கிறது வந்து இட்ஸ் அ ஆர்கனைஸ்டு ரிலீஜியன்னு நம்ம சொல்ல பார்த்தோம். இட்ஸ் அ கல்ச்சர். ஓகே, ஏன்னா டிஃப்ரெண்ட் செக்ட் இருக்காங்க. தௌசண்ட் செக்ட்ஸ் இருக்காங்க, ஃபிலாசபிஸ் இருக்குது. அப்படின்றப்ப இதை ஆர்கனைஸ்டு ரிலீஜனாக சொல்ல முடியாது. ஸோ கல்ச்சர். ஓகே, ஸோ அதனால் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இன்டெப்த்தாக பார்க்க வேணாம். ஏன்னா லிங்க் பண்ணிக்கலாம். அடுத்து இந்தியா பிளாக் வில் ஆஃபர் ஹெல்த் ஸ்கீம் இன் பீகார் டூ. ஓகே, சரி, இதெல்லாம் தேவையில்ல. ஆன்டி டிஃபெக்ஷன் லா பைவட்டல் ஹெல்ப் தி சேஃப்கார்ட் டெமோக்ரஸி இன் ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகே, ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் லா பற்றி நமக்கு தெரியும், ஒரு ஓவர்வியூ தெரியும். ஸோ அதனால் இந்த ஹெட்லைன் மட்டும் போதும், படிச்சுக்கோங்க. ஹெட்லைன் முடிஞ்சால் உள்ள என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், அது மட்டும் போதும். மற்றபடி டெப்த்தாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. டிஎன் லெஜிஸ்லேட்டர் அக்யூஸ்ட் இன் அப்டக்ஷன் கேஸ் கெட்ஸ் எஸ்சி ரிலீஃப் தேவையில்லை. ஓகே, போலீஸ் ரிசார்ட் டு 𝗨𝗏𝗧 ஆன் ட்ரைபல் வில்லேஜஸ் இன் ஜார்க்கண்ட் அண்ட் 𝗪𝗪𝗧 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஷ்யூ இன்சிடென்ட் ரிப்போர்ட்டட். ஓகே, இன்கேஸ் இது வந்து ப்ரெஸ்ஸிங் இஷ்யூவாக இருக்குது, நேஷனல் லெவலில் பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னா எடிட்டோரியலில் வரும். ஓகே, மற்றபடி இது தேவையில்லை. இதில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாட் அஃப்ரைட் ஆஃப் டெரரிஸ்ட் அமர்நாத் பில்கிரிம்ஸ் ஆஃப் ஃபார் பஹல்காம் ரோட் டெஸ்பைட் ஷேடோ ஆஃப் ஏப்ரல் 2022 அட்டாக் தேவையில்லை. ஓகே, ஆஃப்டர் இண்டோர் மேன்ஸ் மர்டர் ஹைரிங் கைட்ஸ் மேட் மேண்டேட்டரி ஃபார் டூரிஸ்ட் விசிட்டிங் மேகாலயா. ரீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு தெரியணும், நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இதில் டைம் அண்ட் எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ விட்டுடலாம். ஸோ ஃபார்மா யூனிட் எக்ஸ்ப்ளோஷன் அதுதான் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ வேணாம். டெல்லி கோர்ட் அக்செப்ட் சிபிஐ க்ளோசர் ரிப்போர்ட் இன் நஜீப் அகமது கேஸ் வேணாம். தெலங்கானா பிஜேபி எம்எல்ஏ ராஜா சிங் ரிசைன்ஸ் ஃப்ரம் பார்ட்டி தேவையில்லை. ஸோ டிமாண்ட் ஃபார் சேஞ்ச் ஆஃப் FLM நேம். ஓகே, நாட் ஜஸ்டிசபிள் சேர் கேரளா ஹைகோர்ட் தேவையில்லை. ஓகே, அண்ட் பிக்சர்ஸ் தேவையில்லை. கன்ஸ்பிரசி பிஹைண்ட் காக்ரோச் இன் லட்டு கிளைம். Amravati to have operational quantum computing center by January 1. So quantum computing center. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஒய் ஏன் அமராவதி? ஏன் அமராவதி? குவாண்டம் கம்ப்யூட்டர் சென்டர் ஏன் அமராவதி? இதில் இருக்கிற பின்னாடி இருக்கிற ரேஷ்னல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை படிச்சுக்கோங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டினியூஸ் டு ரிலீஸ் வாட்டர் ஃப்ரம் 𝗪𝗡 டேம். ஓகே, கன்சிஸ்டன்ட் இஷ்யூ. யூபிஎஸ்சி இதுலேருந்து கொஸ்டின் கேட்டதே கிடையாது இந்த மாதிரி இஷ்யூலேருந்து.
ஸோ விட்டுறலாம். ஓகே. அடுத்து எடிட்டோரியல். இன் அ பெரிலியஸ் லீட் ஆர்டிக்கல் இன் அ பெரிலியஸ் வேர்ல்ட் இந்தியா மஸ்ட் ரீட் த 𝗨𝗏𝗏𝗀 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ எடிட்டோரியல் கம்பல்சரி. எந்த எடிட்டோரியல் வந்தாலும் ரீடு பண்ணணும். ஓகே. நம்மளோட காம்ப்ரஹென்ஷன் அபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ரீடு பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு எப்படி கைடு பண்ணேன், பாசிவாக எப்படி லிசன் பண்ணுறதுன்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரீடு பண்ணணும். மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. இன்கேஸ் இந்த டாபிக் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் ஓகே. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவேன், அனாலிசிஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆயிடுவீங்க. எது இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு தெரிய வந்துடும். பட் இம்பார்ட்டன்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி இட்ஸ் அ மஸ்ட். அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஏன்னா இந்த எடிட்டோரியல் ஆர்டிக்கிளை நீங்கள் கம்பல்சரியாக ரீடு பண்ணி ஆகணும். ஓகே டன். அதுக்கடுத்து செகண்ட் ஆர்டிக்கிள் ஜிஎஸ்டி ரிஃபார்ம் அண்ட் அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸஸ் இன் டொபாக்கோ கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா பார்க்கலாம், டொபாக்கோ கண்ட்ரோல் பற்றி பேசியிருக்காங்க, பிஸ்னஸஸ் இன் டொபாக்கோ கண்ட்ரோல் பற்றி பேசியிருக்காங்க. ஓகே. ஸோ பார்க்கலாம் இது என்ன பிரச்சனை பேசியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே. ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி இதை பற்றி பிரச்சனை இங்கே இருக்குது அப்படின்னு பேசினாங்கன்னா அது நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஓகே. பட் எந்த அளவுக்குன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்ப பார்க்கலாம். ஓகே. அடுத்து ரோல் கிரன்ச். த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரஸ்ட் இன்டென்சிவ் எலக்டோரல் ரிவிஷன் இன் பீகார் ரிஸ்க் ஓட்டர் எக்ஸ்க்ளூஷன். ஸோ திஸ் இஸ் சம் ஆஃப் அன் அனலிட்டிக்கல் ஒன். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, பீகார் ஓட்டர் லிஸ்ட் வந்து இது பண்ண போகிறாங்கன்னு. தட்ஸ் அ நியூஸ். ஓகே. திஸ் இஸ் அனாலிசிஸ். ஓகே. இது வந்து ஒப்பீனியன், ஒரு பர்சனோட ஒப்பீனியன். ஓகே. அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி அதோட கான்சிக்வன்சஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த நியூஸே நம்ம இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லிட்டோம். இது வந்து உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக படிச்சுக்கணும். ஏன்னா இதில் என்ன பண்ணியிருக்க போகிறாங்க, இதை கிரிட்டிக்ஸ் பண்ணியிருக்க போகிறாங்க, அனலைஸ் பண்ணி. ஓகே. கண்டிப்பாக டைட்டில்லே நமக்கு தெரிஞ்சிருச்சு இது கிரிட்டிக்ஸ் தான். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ஒரு இதை எடுக்கிறாங்க, அதை கிரிட்டிசைஸ் பண்ண போகிறாங்க அந்த மூவை. ஏன்னா அப்படின்றப்போ கிரிட்டிசைஸ் பண்ணுறது நமக்கு தேவையில்லை. கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணணும். உங்கள் கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை வந்து டெவலப் பண்ணணும்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறதை நீங்கள் ரீடு பண்ணுங்கள். பட் அதை அப்படியே மைண்டுக்குள்ளே எடுத்துக்கக்கூடாது. உங்களோட ஓன் ஒப்பீனியன் டெவலப் பண்ணணும். இது வந்து ஒரு ஆத்தரோட ஒப்பீனியன். ஸோ அப்போது ஒரு ஆத்தரோட ஒப்பீனியனை நீங்கள் ஏற்றுக்கணுமே தவிர, நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமே தவிர, நீங்கள் அதை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணக்கூடாது. புரியுதா? உங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து டெவலப் பண்ணணும். உங்களோட ஒப்பீனியன் வந்து கிரிட்டிக்கலாக இருக்கணுமே தவிர கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இது வந்து கிரிட்டிசைஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ நம்ம எப்போவுமே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, கிரிட்டிக்கலாக இருக்கணும். ஓகே டன். அடுத்து ஷியர் நெக்லிஜென்ஸ். இந்தியாஸ் ஷேம்ஃபுல் பிஎஃபி கல்ச்சர் ஹேஸ் நோ பிளேஸ் இன் பப்ளிக் இவெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு எஸ்ஏலையோ இல்லை எத்திக்ஸ்லையோ மாராலிட்டி இந்த பிஹேவியர் இல்லை இதை பற்றி கொஸ்டின் பண்ணுற மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா இந்த டாபிக் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ரிப்ளிகேட் பண்ண முடியாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. விஐபி கல்ச்சர் பற்றி ஏதாவது ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் கேட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த இன்சிடெண்ட்டை பேஸை வச்சு இதில் பாருங்கள் நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. புரியுதா? இது எதனால் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஒடிசாவில் நடந்த சம்பவம், அப்புறம் ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் ஜெகன்மோகன் ரெட்டியா, ஏன்னா அவரோட கான்வாய் வந்து ஒரு வயசானவரை ஏற்றி கொண்டாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை அந்த விஐபி கல்ச்சர்னால நடக்கிற இஷ்யூஸ் பற்றி பேசியிருப்பாங்க. இன்னும் நான் ரீட் பண்ணலை. பட் பொதுவாக அந்த ஒடிசா அந்த 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 யாத்ரா இஷ்யூ அது நடந்தது, ஸ்டாம்பீட் நடக்குது, ப்ளஸ் இந்த மாதிரி இதுக்கெலாம் காரணம் பின்னாடி அப்புறம் அல்லு அர்ஜுன் அந்த ரீசெண்டாக நடந்ததில்ல, அதை பேஸ் பண்ணி தான் பேசியிருப்பாங்க இது. ஓகே. விஐபி கல்ச்சரோட இது ஆஸ்பெக்ட் பற்றி தான் பேசியிருப்பாங்க பப்ளிக் ஈவெண்ட்ஸில். ஓகே. ஸோ அதனால் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரி நடக்குது. இப்போ தானே நமக்கு அந்த அவேர்னஸ் வருது. முதல்ல வந்து விட்டுருவாங்க. கூட்டத்தில் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அந்த செலிப்ரிட்டிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி விட்டுருவாங்க. ஓகே. பட் இப்போ அப்படி பண்ணுறது இல்லைல்ல, கேஸ் போடுறாங்க, அதை எடுத்து போகிறாங்க. ஏன்னா ஸோ அதனால் ஒன்ஸ் இந்த ஆர்டிக்கிளை ரீட் பண்ணிக்கோங்க, மற்றபடி அவசியம் இல்லை. அடுத்து ஒய் த ப்ரெஸ்டீஜ் ஆஃப் டாக்டர்ஸ் இஸ் எரோடிங். தேவையில்லை. ஓகே. கேட்க மாட்டாங்க. இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான இஷ்யூ. நமக்கு ஜென்ரலாக நேஷனல் லெவலில் இம்பார்ட்டன்ஸ் உள்ளது வேணும். ஓகே. அப்போ இந்த ஆர்டிக்கிள் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. டைட்டில் வச்சே நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஓகே. அடுத்து இதுவும் தேவையில்லை. ஜான்கி ஜும்பா அண்ட் எவ்ரிதிங் இன் பிட்வீன். ஸோ இதில் த ஸ்டேட் ஆஃப் லைஃப் இந்த பர்டிகுலர் செக்ஷனில் எப்போவுமே கிரிட்டிக்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக அதை அட்மிட் பண்ணிடலாம். தேவையில்லை. இதில் மட்டும் நான் நோட் பண்ணது என்னன்னா, ஏன்னா அதாவது த ஹைட்டன்ஸ் ஸ்டேட் ஆஃப் கிரிட்டிசைசம் வந்து இந்த சைடில் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அதனால இதுவும் தேவையில்லை. அடுத்து டேட்டா பாயிண்ட்டு நீங்கள் தான் படிக்கணும். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த டேட்டா பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா என்ன தேவையே இல்லை. ஏன் தேவையில்லை? ஏன்னா அதுலேயே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களே. டேட்டா வைஸ் பாயிண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதையே நான் ஒரு டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே கேட்குறாங்க டேட்டா பாயிண்ட் ஆர்டிக்கல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் பண்ணவும் செய்கிறாங்க. பட் இது தேவையில்லை. ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு ஒரு டேட்டா அனாலிசிஸ் ஒரு இன்டர்பிரேட் பண்ணுறது பேசிக் ஸ்கில்லு.
அது வந்து கண்டிப்பா தேவை. இது வந்து நீங்க பண்ணியே ஆகணும். நீங்க படிக்கணும். எல்லா டேட்டாவையும் இந்த டேட்டா பாயிண்ட்ல வர எல்லா ஆர்டிக்கிளுமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகே. ஆனா அத நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்றதுக்கு அதுல ஒண்ணுமே இல்ல. ஏன்னா ஆனா நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? டன். ஸோ அதுக்கு அடுத்து டெக்ஸ்ட் அண்ட் கன்டெக்ஸ்ட். ஓகே. டெக்ஸ்ட் அண்ட் கன்டெக்ஸ்ட் ஓகே. இதில் வந்து வர்ற எல்லாமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒரு வீக் எடுத்துட்டிங்கன்னா 1-2 ஆர்டிக்கல் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வருமே தவிர மற்றபடி நம்ம ரெகுலராக இதை படிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஏன்னா இதை படித்தோன்னா நீங்கள் எக்ஸ்பிரஸ்லையும் படிக்கணும், மின்ட்டில் படிக்கணும், என்ன பிஆர்எஸ்ல படிக்கணும், எல்லா இதில் வர்றதும் படிக்கணும் அப்படின்னா என்ன. ஸோ அதனால் இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அண்ட் கன்டெக்ஸ்ட் போச்சுன்னா அவ்வளோதான். அடுத்து நியூஸ் பேஜில் ஆஸ் யூஷுவல் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்காது. ஓகே. அதாவது இன்சிடென்ட் தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அனாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு நியூஸ் பேஜஸ்ல இருக்காது. ஓகே. ஸோ வாட்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ பீகார் ஹேஸ் கன்சிஸ்டன்ட்லி fallen behind in registering births ரிப்போர்ட் ஷோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஒரே ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. ஏன்னா பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே. எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நமக்கு தெரியும். எவ்ரி பர்த் அண்ட் டெத் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது நம்மளோட கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்னன்ஸ் ஆஸ்பெக்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அப்படின்றப்ப பீகார் வந்து கன்சிஸ்டன்ட்லி fallen behind in registering birth அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட ஆஸ்பெக்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. எதனால் அவங்க வந்து ஃபால் ஆகுறாங்க, ஏன் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுக்கு ஏன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகே. ரீசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரீசன்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேக்ரோ லெவலில் நமக்கு வந்து இந்த பர்த் ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி, டெமோகிராஃபிக் சேஞ்சஸ் பற்றி, டெமோகிராஃபி ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா வேலிடாக எக்ஸாம்பிளோட ஒரு பாயிண்ட் கொடுக்கறதுக்கு இந்த ஆர்டிக்கல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அப்போது இது வந்து என்னது இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். ஓகே. ரீட் பண்ணிக்கணும். பாகிஸ்தான் கால்ஸ் அப்பான் இந்தியா டு ரீஸ்டோர் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. நோ நீட் ஃபார் திஸ் ஆர்டிக்கல். கன்சிஸ்டன்ட் நியூஸ் தான் இது. என்ன. ஸோ லைக் படிச்சுக்கோங்க அவ்வளோதான். அடுத்து பிளாஸ்கில் 17 ஃபார்மா யூனிட் அது தேவையில்ல. சீனியர் ஆஃபீஸர் ட்ராக்டு ஃப்ரம் ஆஃபீஸ் பீட்டன் அப் இன் ஒடிசா. ஏன் வந்து லைக் ஏன் ஹிந்து இப்படி மாறிட்டாங்கன்னு தெரில. ஆஃபீஸ்க்கு ஓஎஃப்சின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஷார்டன் பண்ணுறாங்க. அவர் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஃபிலிம்க்கு எஃப்எல்எம்னு பார்த்தோம். ஏன்னா ஸோ ஓகே. இது வந்து தேவையில்ல. இண்டிபெண்ட் ப்ரோப் ஷார்ட் இன்டு கொல்கத்தா கேங் ரேப் கேஸ் தேவையில்ல. ஏன்னா சைனா சேஸ் பார்டர் டிஸ்பியூட் வித் இந்தியா காம்ப்ளிகேட்டட் ரெடி ஃபார் டீலிமிட்டேஷன் டாக்ஸ். ஆல்வேஸ் இது நடந்துகிட்டு இருக்கிறது தான். டீலிமிட்டேஷன் டாக்ஸ் பற்றி பேசணும். 2 சைடு பேசுவாங்க. இது போகிற இதுதான். ஸோ விட்டுறலாம். இது வந்து நியூஸில் வந்துக்கிட்டே எத்தனை வருஷம் எடுத்தாலும் இது நியூஸில் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ தேவையில்ல. எலெக்ஷன் கமிஷன் கிளாரிஃபைஸ் ஆன் ரூல்ஸ் ஃபார் பீகார் ஓட்டர். கண்டினியூஸ் நியூஸ் தான். அடுத்து இந்தியா ஃபாஸ்ட் ட்ராக்ஸ் 52 சேட்டலைட்ஸ் ஃபார் ப்ரெசிஷன் சர்வேலன்ஸ் ஃபாலோயிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து. ஸோ ரீட் பண்ணிக்கோங்க. அனாலிசிஸ் தேவையில்ல. பட் வாட் இஸ் இட்னு ரீட் பண்ணிக்கணும். இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் தான். மணிப்பூர் சிவில் குரூப்ஸ் மீட்ஸ் அஃபிஷியல்ஸ் இன் மிஸ்டேக். ஓகே. மிஸ்டேக் பண்ணுறாங்க ஏன்னு தெரியல. அஃபிஷியல்ஸ் இன் டெல்லி சீக்கிங் பீஸ் பிளான். ஓகே. சரி. அர்ஜென்சியாக பேப்பரை ரெடி பண்ணியிருப்பாங்க போல். டன். ஓகே. அதேமாதிரி நியூஸில் மற்ற நியூஸஸ்லாம் அடுத்து தேவையில்ல. பெருசாக இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் கிடையாது. ஓகே. இந்தியா டு கெட் அபோவ் நார்மல் ரெயின்ஃபால் இன் ஜூலை ஃபோர்காஸ்ட் ஐஎம்டி. இதை வந்து நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். ஓகே. மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துட்டோம். அது லைக் என்னன்னு படிச்சுக்கோங்க அவ்வளோதான். ஓகே. ஆன்லைன் ஹைப்ரிட் எல்எல்எம் டிகிரி வித்தவுட் பிசிஐ நாட்ஸ் டீம்ட் இன்வாலிட். ஆஃப்டர் 5-year கேப் ரயில்வே அனௌன்சஸ் ரேஷனலைசேஷன் ஆஃப் ஃபேர்ஸ் ஃப்ரம் July 1. ஓகே. ஸோ சம்திங் ரேஷனலைசேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே. ரேஷனலைசேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஆன்சர் எழுதணும் அப்படின்னு கிடையாது. ஒரு காமன் சிட்டிசன் ஆஸ்பெக்டில் நமக்கு தெரியணும் ரேஷனலைசேஷன்னா என்னென்னு. ஓகே. பட் கொஸ்டின் கேட்பாங்க ஆன்சருக்குன்னு நீங்கள் பார்த்துக்க கூடாது. 683 ஸ்பீசஸ் ஆடட் டு இந்தியாஸ் ஃபானா 433 டாக்ஸா டு இட்ஸ் ஃபோரா டியூரிங் 2024னு கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கல். என்னன்னு பார்த்துக்கணும். அவ்வளோதான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பேஜ் as GST turns 8 tax experts call for fuel inclusion fewer rates. ஓகே. ஸோ ஜென்ரல் ஆர்டிக்கல் தான். ஓகே. ஜென்ரல் டிஸ்கஷன் தான். தேவையில்ல. ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பெருசாக நியூஸஸ் வந்து பேங்க் கிரெடிட் growth slowed to 4.9% in fortnight ended May 30. ஓகே. பேங்க் கிரெடிட் growth அப்படின்றது இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு தெரியணும். வாட் இஸ் பேங்க் கிரெடிட் growth? ஓகே. பேங்கோட 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒரு பேங்க் கமர்ஷியல் பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அசெட் சைடும் இருக்கும், லயபிலிட்டி சைடும் இருக்கும். ஓகே. அசெட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற கிரெடிட் இருக்கு இல்லையா பீப்புளுக்கு. ஸோ அதுதான் அவங்களோட அசெட் சைடு. அது வந்து க்ரோ ஆனால் தான் அந்த பேங்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும். ஓகே. அந்த கிரெடிட் அவங்க கொடுக்கறது வந்து க்ரோ ஆகணும். அப்போ அதோட பர்சன்டேஜ் வந்து ஸ்லோ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அதோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து உங்களுக்கு புரியணும். இட் வில் இம்பேக்ட் அவர் எக்கானமி. ஏன்னா ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க போதும். ஓகே. ஆல்ரெடி பார்த்த ஆர்டிக்கல் தான். ஓகே. டன். ஸோ அதுக்கடுத்து ஃபாரின் வேர்ல்டு பேஜ்லாம் நமக்கு பெருசாக தேவையில்ல. உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சயின்ஸ் பேஜில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் வந்தால் நம்ம கவர் பண்ணணும். அவ்வளோதான்.
Okay, so that's it. Okay, that's all about your newspaper reading.